ஆலோசனை கேட்கிறதில் ஞானம் உண்டு அப்படின்ட்டு நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது. அப்ப நம்ம ஆலோசனை கேட்க கேட்க நம்மகிட்ட ஞானம் வரும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இல்லைன்னா நீங்க ஞானம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆலோசனையை கேட்பீர்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு ஆலோசனை கேட்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஆலோசனை சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அவங்க ஒரு வழியில போறாங்க, வழியில போயிட்டு ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க. ஏன் விழுந்துட்டாங்கன்னு தெரியல. அப்ப கூப்பிட்டு இதனால தாங்க நீங்க விழுந்துட்டீங்க, அதனால இதை சரிப்படுத்திக்கோங்கன்னு சொன்னாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் என்னால முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆலோசனை சொன்னா இன்னைக்கு கேட்கறதுக்கு நிறைய பேர் இல்லை. இன்னைக்கு ஏன் இவ்வளவு இழப்புகள் வருது, நான் ஏன் இவ்வளவு லாஸ் பண்ணிருக்கேன், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாக்கி நம்ம அட்வைஸை கேட்காம இருந்திருப்போம். யாரோ ஒரு நல்ல ஆலோசனை சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் இல்ல இல்ல அவங்க ஆலோசனை நான் கேட்க முடியாது, ஏன் எனக்கு புத்தி இல்லையா, எனக்கு ஞானம் இல்லையா அப்படின்னே கேட்பாங்க. ஆனா வசனம் அழகா சொல்லுது, யார் ஆலோசனை கேட்கிறாங்களோ அவங்க கிட்ட ஞானம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள் ஞானிகள் மட்டும்தான் கேட்பாங்க. ஒருவேளை நீங்க ஞானம் இல்லாதவர்களா, நீங்க ஞானியா இல்லை அப்படின்னாக்கி நீங்க ஆலோசனை கேட்க வேணாம். ஆலோசனை கேட்கிறதில் ஞானம் உண்டு அப்படின்ட்டு வேதம் சொல்லுது.